குரு வாழ்க! குருவே துணை! குருவே சரணம்! என்னோட நேம் அஸ்வினி. நான் திருப்பூர்லேருந்து பேசுறேன். ஆயக்கலை 64 கலையில ஒரு கலை ஜோதிட கலை. ஆ இந்த கலைய நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏஎல்பி ஜோதிட கலைய எளிமையான முறையில வடிவமைத்து குடுத்த குருவிற்கு ரொம்ப நன்றி. ஆசிரியர்களும் எளிமையான முறையில் பாடங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களோட திருவடிகளுக்கும் எனது நன்றிகள். ஆ ஐயா வந்து சொல்லியிருக்காரு, ஏஎல்பி லக்னம் வளர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்றாரு. அப்போ ஏஎல்பி லக்னம் மட்டும் வளரல, யாரெல்லாம் ஏஎல் ஏஎல்பி ஜோதிடம் படித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களும் சேர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களது குடும்பமும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த உலகம் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த மாரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறேங்க ஐயா. இடையில வந்து கர்மா வகுப்புன்னு ஒண்ணு குடுத்திருந்தீங்க. கர்மா வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஆ நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம், அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, ஆ அண்ணன், தங்கை, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இந்த உறவுகள் சார்ந்து பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்ப வந்து இந்த தாய் வழி கர்மானா என்ன? தந்தை வழி கர்மானா என்ன? சுய கர்மானா என்ன? எல்லாத்துக்கும் மூலம் யாரு? நாம தான் காரணம். அப்போ தன்னை நம்ப உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, அப்போ இந்த மாரி தவறுகள் வந்து இனிமேல் ஏற்படாது இல்லைங்களா? ஒருத்தர் மேல நம்ப குறை சொல்ல மாட்டோம். சண்டைகள் ஏற்படாது. இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து நீங்க தடுத்து குடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மகான் வந்து சொல்லியிருக்காங்க, தனி மனிதன் வந்து அமைதி ஏற்படணும். அப்படி அமைதி ஏற்பட்டால் தான் இந்த உலகம் வந்து அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதிய தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தவம் சொல்றோம், தியானம்னு சொல்றோம், பக்தின்னு சொல்றோம், சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்றோம். ஓடிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்மளோட ஏஎல்பி ஞான ஜோதிட கலை இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி இருக்குங்கய்யா எனக்கு. அந்த மாரி ஒரு புரிதல்ல நான் பார்க்குறேன். ஆ இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷம் ஐயா இந்த கலைய. இந்த கலைய வந்து எங்களோட கையில நீங்க குடுத்துருக்கீங்க. இத சரியான முறையில நாங்க எல்லாரும் பயன்படுத்தி, இது கொண்டு போகணும் நல்ல முறையில. அதுக்காக உங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கெல்லாம் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளோட ஏஎல்பி அ யாரெல்லாம் சார்ந்திருக்காங்களோ, அவங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எனது மனமார்ந்த நன்றிகள் ஐயா.